ஸோ இந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்பது குறித்த ஆர்வம் சார், உங்கள் வாக்குரிமையை பயன்படுத்தினீர்கள் இல்லையா? உங்கள் விரலில் மை வச்சாச்சு. இன்று உங்கள் எண்ணங்கள் என்ன? நீங்கள் பார்த்த மற்ற தேர்தல்களில் இருந்து இந்த எலெக்ஷன் ஏதாவது வித்தியாசமாக இருக்குதா? இல்லை, நான் பல தேர்தல்களில் நின்று இருக்கிறேன். நான் பல தேர்தல்களில் வாக்களித்திருக்கிறேன். அவை அனைத்தும் ஒன்றுதான். நான் நினைக்கிறேன், நல்லா செயல்படும் ஒரு அரசாங்கத்தை தேடுவது தான் இதன் நோக்கம். மேலும் மக்கள் வெளியே வந்து ஓட் மற்றும் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த மேலும் நான் நினைக்கிறேன் இந்த நடைமுறை மிகவும் எளிமையானது மற்றும் மிகவும் திறமையானது. உங்கள் எண்ணங்கள் என்ன? முதல் முறை வாக்காளர், சமூக ஊடகங்கள் மற்றும் பிறவற்றில் நிறைய தகவல்களால் தாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஊடகங்களை பின்தொடர்கிறீர்களா? ஓரளவு. நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்றால் ஒரு ஜனநாயகத்தின் குடிமகனாக தகவல் அறிந்த ஒரு தேர்வை மேற்கொள்வது உங்கள் கடமை. அதனால் உங்களுடைய குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்பதை தவிர்ப்பது ஒரு வகையிலே கடினம். அதனால் உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு உண்மையாக இருப்பதும் அதற்கேற்ப ஓட் செய்வதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் அம்ரிதா. நான் எனது இளங்கலை படிப்பை முடிச்சுட்டேன். மேலும் வந்து நான் இங்கே என் அம்மாவுடைய வேலை செய்கிறேன். சமட்டு உங்கள் எண்ணங்கள் என்ன மேம்? அதாவது நீங்கள் குடும்பத்துடன், மகளுடன் அரசியல் விவாதிப்பீர்களா? அவர் அரசியல் கருத்துக்களை வைத்திருக்க வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக தெரிகிறார். மிகவும் தனக்குள்ளவும் தனது எண்ணங்களுக்குள்ளும் வைத்துக்கொள்ள, யாராலும் பாதிக்கப்படாமல் இருக்க. நான் நினைக்கிறேன், நான் ஒரு கல்வியாளர். எனவே உங்கள் கருத்தை சொல்ல உங்களுக்கு உரிமை இருந்தாலும் உண்மையை பொறுத்தவரை உங்கள் குழந்தைகளே உங்கள் உண்மையான அளவுகோல் என்று நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு வழியில் வளர்க்க வேண்டும், அல்லது உங்களுடன் வாதங்கள் அல்லது விவாதங்கள் செய்ய அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். எனக்கு நல்லா தெரியும் என்று நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன். ஆனால் நான் நிச்சயமாக நாங்கள் ஒரு மிகவும் சத்தமான குடும்பம். எங்களுடைய அனைவருக்கும் ரொம்ப வலுவான கருத்துக்கள் உள்ளன. ஆனால் பின்னே நாங்கள் எங்களுடைய வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்கிறோம். மேலும் நாங்கள் நிறைய படிப்போம். எனவே எங்களில் ஒவ்வொருவரும், குறிப்பாக என் தந்தை, நாங்கள் தொடர்வதற்காக அல்லது படிப்பதற்காக ஒருவருக்கொருவர் எப்போதும் ஏதேனும் ஒரு கட்டுரையை அனுப்பி கொண்டிருப்போம். ஸோ ஃபெரிம், நான் நினைக்கிறேன் அவளுக்கு சொன்னது போலச்சு தகவல் அறிந்து ஒரு முடிவை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே மேலும் எனக்கு 18 வயதாக இருந்தபோது இருந்ததைப் போலவே அவளும் ஓட் செய்ய வெளியே வர வேண்டும் என்பதில் மிகவும் பிடிவாதமாக இருந்தாள். நான் நினைக்கிறேன் அது ஒரு பாக்கியம். நமக்கு 21, மன்னிக்கவும், நமக்கு 21 வயசாகும் போது நாம் நினைக்கிறோம். மேலும் அந்த வாக்காளர் அட்டையையோ அல்லது எலெக்ஷனையோ நாம் பெறும்போது நாம் அந்த பட்டியலில் இருக்கிறோம். அந்த ஓட்டை பயன்படுத்துவது ஒரு பாக்கியம். மேலும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அதை 7:30 மணிக்கு செய்வதை உறுதி செய்கிறோம். ஆமாம். அதனால் எனக்கு இது உணர்ச்சிகரமானது. ஏனென்றால் அவள் முதல் முறையாக வாக்களிக்கிறாள். மேலும் நான் எப்போதுமே யாருடன் வாக்களிப்பேனோ அந்த என் அப்பாவுடனும் என் கணவருடனும் இருக்கிறேன். ஆகவே இது உணர்ச்சிகரமானது. சரி, நிறைய சமூக ஊடக இறைச்சலும் இருக்குது இல்லையா? அது ஒரு நல்ல விஷயமா? அதாவது ஏனென்றால் ஒரு விதத்தில் எல்லோராலும் தங்கள் கருத்தை தெரிவிக்க முடிகிறது. நிச்சயமா நிறைய இறைச்சலும் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் சார்? பாருங்கள், என் வயதில் சமூக ஊடகங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கம். அதனால் நீங்கள் அதை பார்த்து சிறந்த தேர்வை செய்கிறீர்கள். அதாவது ஒவ்வொரு சமூக ஊடகத்தினுக்கும் உங்களுக்கு ஒரு தகவல். அதை பற்றி பகுத்தறியும் திறன் கொண்டிருக்கவா? இது நல்லதுன்றது நான் நினைக்கிறேன். ஏனென்றால் வாக்களிப்பது, அதாவது நான் ஒரு ஜனநாயகம், சமூக ஊடக பதிவுகள் உரையாடலை எளிதாக்குகின்றன. மேலும் அதுதான் ஒரு ஜனநாயகத்தில் தேவைப்படுகிறது. நீங்கள் பங்கேற்க வேண்டும், மேலும் உங்களால் பங்கேற்க முடிய வேண்டும். அதை செய்வதற்கு உங்களுக்கு உங்கள் தகவல் தேவை. இங்கு என்னிடம் 3 தலைமுறையினர் இருப்பதால் ஒவ்வொரு தலைமுறைக்குமான முன்னுரிமைகள் உண்மையில் மிகவும் தனித்துவமானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருக்கின்றனவா என்று நீங்கள் சொல்வீர்களா? ஆம் சென்று நான் சொல்வேன். நிச்சயமா இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். நான் இதை பற்றி எனது ஆய்வறிக்கையை செய்தேன் என்பதால் மட்டுமே ஆம் என்று சொல்வேன். எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையை சேர்ந்தவராக இருக்கும்போது உங்கள் வாக்களிப்பை வரையறுக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு உள்ளன. எனவே நாங்கள் நம்மில் மூவரும் ஒரே விஷயத்தில் உடன்படாமல் இருக்கலாம். மேலும் அது நாங்கள் 3 வெவ்வேறு தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் என்ற உண்மையை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. அற்புதம். சரி, புதிய தலைமுறைகள் வரும்போது கவலைகள் மாறுகின்றனவா? ஆம், கவலைகள் மாறுகின்றன என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உலகம் ஒரு நிலையானதல்ல.
உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, பரிணமித்து கொண்டிருக்கிறது. எனவே மாற்றங்கள் வருகின்றன.